ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். ஸ்ரீ சாயி பாபாவிடம் மந்திர உபதேசம் குறித்து வேண்டி வந்த ஒரு அம்மையாரை குறித்து திரு ஷியாமா அவர்கள் ஹேமத் பந்திடம் ஆற்றிய உரையின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். ஷியாமா: அந்த அம்மையார் பாபாவை பணிந்து பாபாவின் போதனையை ஏற்று சத்தியாகிரகத்தை கைவிட்டாள். பின்னர் தாபோல்கர் பாபாவிடம் திரும்பி வந்து ஷாமாவுடன் உரையாற்றியது நிகழ்ந்தது பற்றி விவரமாக கூறினார். மந்திர உபதேசம். தீட்சை பெறுபவர்களுக்கு பாபாவும் அவரது குருமார்களும் செவி வழியே மந்திரோபதேசம் செய்வதில்லை. ஆயினும் ஜபம் செய்ய ராமநாமத்தை பலருக்கு, உதாரணமாக திரு முரேஸ்வர் பிரதான் அவர்களுக்கு எடுத்து கூறினார். ஸ்ரீ சாயி பாபா: எங்கள் வழிமுறை தனிப்பட்டது, இதை நினைவில் கொள்ளுங்கள். ஆத்ம ஞானம் பெற மனதை ஒடுக்கி சமாதி நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய தியானம், ஆத்மானுஷ்டானம் அவசியமானது. ஆகவே எல்லா ஆசைகளையும் விடுத்து எல்லோரிடமும் உள்ள இறைவனை உங்கள் மனதில் காணுங்கள். இவ்வாறு மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் லட்சியத்தை அடைந்து விடலாம். தியானம். என்னை இந்த உருவத்துடனோ அல்லது நிராகாரமாகவோ ஆனந்த வடிவாக தியானம் செய்யுங்கள். நிராகார தியானம் சாத்தியமில்லை எனில் இங்கே நீங்கள் காணும் என்னுடைய இந்த உருவத்தை தியானம் செய்யுங்கள். இரவும் பகலும் அதையே எண்ணுங்கள். அத்தகைய தியானத்தால் மனம் லயம் பெறுகிறது. செயல் புரிவதற்குள்ள பேதம், அதாவது உனக்கும் எனக்கும் இடையே உள்ள வேற்றுமை, தியானம் என்ற செயல் எல்லாம் மறைந்துவிடும். சைத்தன்ய கனதா அல்லது பிரம்ம சமரசதா கிட்டுகிறது. சீடனுக்கு குரு கடாட்சம் ஒன்றே, உண்ணும் உணவும் பருகும் நீரும். பின்னர் பாபா தாபோல்கருக்கு கற்கண்டு பிரசாதம் வழங்கி கூறினார், இந்த ஒரு போதனையை நினைவில் கொண்டால் அது இந்த கற்கண்டை போல் இனிப்பாக இருக்கும். பிறகு பாபா கதாஸ்ரவணம், அதாவது கதை கேட்பது, படிப்பது, அதை தொடர்ந்து மனனம், நிதித்தியாசம், ஸ்மரணம், தியானம் கடைபிடிக்கப்பட வேண்டியவை என்றும் அது நிறைவான ஆனந்தம் பெற வழிவகுக்கும் எனவும் கூறினார். நாம் காண்பது மாயையின் மூலமாக தோற்றமளிக்கும் பிரம்மன். அது மீண்டும் பிரம்மனிலேயே லயம் பெற்றுவிடும். ஆத்மா ஒன்றா அல்லது எவ்வளவு ஜீவர்கள் உள்ளனரோ அவ்வளவா என்று 6 சாத்திரங்களையும் புரட்டி பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஒரே ஆத்மனை கண்டறிவதே ஞானத்தின் சிகரமாகும். ஓம் சாய்ராம்.